ஸ்ரீ பேச்சு மஞ்சள் நிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடம் இருக்கும்னு பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் குரு 7ல் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பான முன்னேற்றம். ராசியை பார்க்கிறார். அதே ராசிக்கு 2 சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார். 5 செவ்வாய் 2ல் உச்சம் பெற்றிருப்பது வெகு சிறப்பு. 7 புதனும் 7-10 புதனும் 2லிருந்து இருப்பது வெகு சிறப்பான முன்னேற்றங்கள். 9 பாக்கியாதிபதி சூரியனும் 2ல் இருக்கிறார். ஆனால் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். வெளியூர் சென்று வேலை பார்ப்பது, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார வரவை ஏற்படுத்தும். ஏன்னா சரத்தில் இருக்கிறனால வெளியூர் சென்று வேலை பார்ப்பது பொருளாதாரத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பொருளாதார சிக்கல் இருந்தவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களாகி கடனுக்கு படைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே இது இடம்பொருள் நிறையா செழிப்பான அமைப்புகள் இருப்பவர்களுமே இடம்பொருள் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் இருவர்களுக்குமே திருமணத்தை நடத்தி பாக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் புறமே குழந்தை பாக்கியம் தாமதப்படுறவர்கள் புறமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ராசியை பார்க்கிறாரு. அருமையான அமைப்பு. பாக்கியாதிபதி நல்லா 2ல் இருக்காரு. வெகு சிறப்பான தை மாதம் தனுசு ராசினர் இருப்பாங்க. பொருளாதார வரைவுடைய நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். மனைவியால் நன்மைகள் ஏற்படும். தாயார் தரப்பினர் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். தாய் தந்தை உள்ளவர்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா அதுக்கு 6 சுக்கிரன் 6-11 2ல் இருக்காரு. அப்படிங்கும்போது தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தை இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மற்றபடி சுயதொழில் புரிவர்களுக்காக நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது. புதிய தொழில் வைப்பவர்களுக்கு புதிய தொழில் அதற்கான ஆரம்பிப்பதற்கு இந்த தை மாதம் அமையும். உங்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் புறாமே 2026 தனுசு ராசி புறாமே வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றம். தை மாதம் பொருளாதார வரவுகள் அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுத்தும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படும். மனைவியால் கணவருக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த மாதிரி அதாவது கணவனால் மனைவிக்கு நன்மையும் மனைவியால் கணவனுக்கு நன்மையும் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர் ஆண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஆண் இருவருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஜாபுக்கு போய் உட்காரக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். தனுசு ராசி நேயர்கள் புறாமே படிக்கும் மாணவர்கள் புறாமே நல்ல ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடியது. வெளிநாட்டு வேலை தேடுவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது. 2 அதாவது 6-11 சுக்கிரன் 2ல் இருப்பது பொன்பொருள் ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டது. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, கட்டட சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு, கணித துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். பொருளாதார வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். 3ல் சனியிலிருந்து குரு பார்க்கிறாரு. குரு பார்வை ஏற்படுவது ரொம்ப சிறப்பு. அதாவது மண்ணால் விளையக்கூடியது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட்டு, கணித துறையில் இருப்பவர்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பங்கு சந்தையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தரலாபத்தை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு புறாமே சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமானுக்கு 2 நெய் தீபம் போட்டு அருகம்புல் மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.